கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது இந்திய பொருளாதாரத்தின் மூன்றாவது பதிவு. சரி, அந்த மூன்றாவது பிரிவு நம்ம வீடியோஸ் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்கனாமிக்ஸோட பேசிக் கான்செப்ட் பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கிற முக்கியமான அந்த ஃபேமஸான இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற எக்கனாமிஸ்ட், சரி, பொருளாதார மேதைகள் அவங்க என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இரண்டாவது பதிவுல நம்ம வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அந்த பொருளாதார வல்லுநர்கள், முக்கியமான தலைவர்கள் அவங்கெல்லாம் ஒரு பொருளாதார நடவடிக்கைனா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதையும் நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். சரிங்களா? இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்கனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, ஒரு மார்க் கண்டிப்பா கேட்கக்கூடிய, உறுதியா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாடு. அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, அதுல என்னென்ன அளவீடுகள் மூலம் அந்த பொருளாதார வளர்ச்சி பொருளாதார மேம்பாடுகள் ஒரு நாட்டில் நம்ம வந்துட்டு கணக்கிடப்படுகிறது, அது யாரு சொன்னாங்க, இல்ல இந்தியா என்ன தரநிலை, என்ன ரேங்கிங்ல இருக்கிறாங்க, இது எல்லாமே இந்த மூணாவது வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய இரண்டாவது வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம்லாமா, அந்த ரெண்டாவது வீடியோ வந்து ஒரு சில கேள்விகள், அதை முடிஞ்சா பதில சொல்லுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது, ஓகேவா, என்று கூறியவர் யார்? சரியா? எந்த தலைவர் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது என்று கூறினார்? அது இன்றைய தினத்துக்கான முதல் கேள்வி. சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை முதலில் ஆதரித்தவர் யார்? சரிங்களா? அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூபாயின் பிரச்சனைகளும் அதனுடைய தீர்வுகளும் என்ற ஆய்வு கட்டுரையின் ஆசிரியர் யார்? ஓகேவா? இது வந்து மூணாவது கேள்வி வச்சுக்கோமா. அடுத்ததாக நான்காவது கேள்வி, பச்சை காந்தி, சரியா, என்று அழைக்கப்படும் நபர் யார்? அவரை யாரு வந்துட்டு பச்சை காந்தி என்று அழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஐந்தாவது கேள்வியோட வச்சுக்கோங்க. அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்வி, அறிவியல் முறையில் இந்தியாவில் முதல் முறையாக தேசிய வருமானத்தை அளவிட்டவர் யார்? சரிங்களா? இதுதான் இன்றைய இந்த பதிவிற்கான வீடியோ. இந்த கேள்விகளுக்கான எல்லா பதில்களும் இரண்டாவது வீடியோல இருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு மறக்காம இந்த கேள்விகளை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நம்ம இந்திய பொருளாதாரத்தின் மூன்றாவது பகுதி. சரிங்களா? பார்க்கலாம். அதுல என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்கம்மா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாடு, எக்கனாமிக் growth, சரியா, எக்கனாமிக் growth versus எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்களா? அதாவது ஆதி காலத்திலிருந்து மனிதர்கள் முன்னேறி வர்ற காலத்துல ஒரு நாட்டில் முதலில் ஏற்படுவது பொருளாதார வளர்ச்சியா பொருளாதார மேம்பாடா, எக்கனாமிக் growth-ஆ எக்கனாமிக் டெவலப்மெண்டா? இதே மாதிரி சிம்பிளா பழைய போட்டித் தேர்வுகளை கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏதா வரும், முதலில் வளர வேண்டும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், மேம்பாடு அடைய வேண்டும். சரிங்களா? அந்த வகையில பொருளாதார வளர்ச்சினா என்ன, பொருளாதார மேம்பாடு என்ன, இது எந்த நாடுகள் எது காணப்படும், அதற்கான குறியீடுகள் எவை அப்படிங்கிறதா இப்ப நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth அப்படிங்கிறது. சரிங்களா? அப்படின்னா என்ன சொல்லி பாருங்க, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படுகிறது. எதனாலமா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரிங்களா? ஒரு நாட்டோட எக்கனாமிக் growth rate எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு எதை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரியா? ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன அப்படிங்கிறத இன்னொரு பதிவுல நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். இப்போதைக்கு ஜிடிபினா என்னன்னு மட்டும் லைட்டா பார்க்கலாம். சரியா? பாருங்க, ஜிடிபி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்பது ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பொருட்கள் மற்றும் பணிகளின் மதிப்பினை, ஒரு அங்காடியில் இருக்கிற மதிப்பினை குறிக்கும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கம்மா? டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் எ கண்ட்ரி இன் எ இயர். சரிங்களா? ஒரு வருஷத்துல ஒரு நாட்டுல எவ்வளவு பண்டங்களும் பணிகளும், உங்க எக்கனாமிக்ஸ் புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பண்டங்கள்ங்கிற வார்த்தை கொடுத்திருப்பாங்க. எதற்கு? பொருட்களுக்கு. சரிங்களா? பண்டங்கள் அப்படின்னா ஸ்நாக்ஸ், சிப்ஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. சரிங்களா? பண்டங்கள் அப்படின்னா பொருட்கள் அப்படிங்கிற மீனிங்ல வரும். அப்படி ஒரு வருஷத்துல ஒரு நாட்டுல எவ்வளவு பொருட்களும் பணிகளும் தயாரிக்கப்படுகிறதோ அதோட மொத்த மதிப்பை தெரிஞ்சிருந்தா நம்ம எதை அளவிட முடியும்? ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவை தெரிய முடியும். அந்த ஜிடிபி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி, அதாவது எக்கனாமிக் growth எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே. பொதுவாக வளர்ந்த நாடுகளில், சரிங்களா, அதாவது வளர்ந்து வரும் நாடுகள், சரி, வளர்ந்து வரும் நாடுகளில், ஓகேவா,
இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரில தான் இந்த பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, நீங்க பாத்திருப்பீங்களா இந்தியாவோட ஜிடிபி growth rate எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்போ பொதுவாக வளர்ந்து வரும் டெவலப்பிங் அந்த கண்ட்ரிஸ்ல தான் இந்த எக்கனாமிக் growth அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பயன்படுத்துவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, ஓகே, அடுத்து போலாமா? அடுத்ததாக பொருளாதார மேம்பாடு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்களா, growth அடைஞ்சாச்சு. சரிங்களா, அதுல ஜிடிபி பயன்படுத்தியாச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருளாதார மேம்பாடு பொதுவாக எந்த நாடுகள் காணப்படும்? வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா மாதிரி பெரிய பெரிய அந்த டெவலப்டு கண்ட்ரில தான் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. சரியா, பாருங்க, ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு என்பது எதை வைத்து அளவிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஜிடிபி. சரியா, ஜிடிபி பிளஸ் மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவாங்க. சரியா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ். ஓகேவா, கவனமா இருக்குமா? வெறுமனே ஜிடிபி மட்டும் அப்படின்னா வளர்ந்து வரும் நாடுகள்ல பொருளாதார வளர்ச்சியை அளவிட முடியும். சரியா, ஜிடிபி கூட சேர்த்து மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸை இன்க்ளூட் பண்ணாங்கன்னா எதை அளவிட முடியும்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாட்டினை அளவிட முடியும். சரிங்களா, சரி, இந்த மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் எதை வச்செல்லாம் அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு 3 முக்கியமான இண்டெக்ஸ் இருக்குது. சரிங்களா, அது எதெல்லாம் சொல்லி பாருங்க. ஒன்னு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரி, இப்ப நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. சரியா, இரண்டாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். சரியா, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. சரிங்களா, மூணாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். சரியா, செய்திறன் குறியீட்டு எண், செயல்திறன். ஓகேவா, நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்பு, சரியா, அதெல்லாம் நம்ம ஆக்டிவா செயல்திறன் மிக்கதாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல குறியீடுக்கு என்ன பேருமா? செயல்திறன் அல்லது செய்திறன் குறியீடு. ஓகேவா, இந்த 3 சேர்ந்துதான் என்ன சொல்றோம்? மக்களின் வாழ்க்கை தரம். சரியா, HDI, GNHI, அப்புறம் பார்த்தீங்கன்னா PQLI, இந்த 3மே தெரிஞ்சதுன்னா மக்களின் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிய முடியும். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ் கூட சேர்த்துட்டு ஜிடிபி சேர்த்தா ஒரு நாட்டோட பொருளாதார மேம்பாடு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எவ்வளவு இருக்குங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். ஆனா ஜிடிபி மட்டும் இருந்தா எது மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும்? எக்கனாமிக் growth ரேட்டை தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு நாட்டின் அந்த மக்களோட வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கறத நம்ம 3 குறியீடுகள் பார்த்தோம்ல. அதுல ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்ன பேருமா? கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். சரியா, ஒரு நாட்டோட மக்கள் எந்த அளவுக்கு சரிங்களா ஹாப்பியா இருக்காங்களோ அதை வச்சே ஒரு நாடு எந்த அளவுக்கு மேம்பாடு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. எதன் அடிப்படையில அது யாரு சொன்னாரு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். சரிங்களா, பாருங்க, GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்பது பூட்டான் அரசாங்கத்தின் வழிகாட்டும் தத்துவம். சரிங்களா, எந்த நாடு? நம்மளோட பக்கத்து அண்டை நாடு. சரியா, பூட்டான் நாட்டில் இருக்கிற அந்த அரசாங்கத்தின் ஒரு வழிகாட்டு தத்துவமாக தான் இது பின்பற்றப்பட்டது. சரிங்களா, இது ஒரு நாட்டின் மக்கள் தொகை, மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட பயன்படும் ஒரு குறியீட்டை உள்ளடக்கியது. சரிங்களா, வெறுமனே பணம், சரியா, செல்வம் அந்த மாதிரி சேர்த்துட்டு போனா மட்டும் பத்தாது, அந்த மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா அதன் அடிப்படையில் தான் அந்த நாடு மேம்பாடு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, சரி, இப்ப பாருங்க, மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்றால் என்ன? சரிங்களா, பாருங்க, 1970களில் 1970ஸ்ல பூட்டான் கிங் என்ன பேருமா? பூட்டான் மன்னர் அறிமுகப்படுத்திய ஒரு தத்துவம், அதோட பேர் தான் என்னது? மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. அந்த பூட்டான் கிங்கோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிக்மே சிங்கே வாஞ்சுக். சரியா, ஜிக்மே சிங்கே வாஞ்சுக் இவர் தான் பூட்டானோட மன்னர். இவர் தான் முதல் முறையாக மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எப்போ அறிமுகப்படுத்துறாரு? 1970கள்ல. சரியா, சரி, பாருங்க, இது இந்த GNHI என்பது பொருளாதார மகிழ்ச்சி மற்றும் தார்மீக முன்னேற்றத்தின் அளவை குறிக்கிறது. சரிங்களா, நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருப்போம். நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருப்போம்? நீங்க சொல்லுங்க, நீங்க எப்போ ஹாப்பியா இருப்பீங்க? எப்போ ஹாப்பியா இருப்பீங்க? டக்குன்னு சொல்லுவீங்க, எனக்கு ஒரு வேலை கிடைச்சா ஹாப்பி. சரியா, மேரேஜ் ஆச்சுன்னா ஹாப்பி. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி ஹாப்பியெல்லாம் வருது அப்படிங்கிறது. சரிங்களா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒண்ணு நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். சரிங்களா, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு, சரியா, ஜிடிபிக்கு மாற்றாக மக்களின் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை முக்கியமாக கருதுகிறது. எது? இந்த GNHI. வெறுமனே நீங்க வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுமா?
இங்க பாருங்க, இந்த ஜிடிபி வச்சு மட்டுமே நீங்க அளவிடக்கூடாது. மக்களோட மகிழ்ச்சி எப்படி இருக்குது, எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களோட வெல்ஃபேர், நல்வாழ்வு எப்படி இருக்குது, இதுக்குதான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். யாருமா? இந்த ஜிக்மே சிங்கே வாஞ்சுக் அவர்கள் எந்த நாட்டின் மன்னர்? பூட்டான் நாட்டு மன்னர். சரி பாருங்க, இந்த பூட்டான் அரசாங்கத்தின் இலக்காக மொத்த தேசிய மகிழ்ச்சி நிறுவப்பட்டுள்ளது. சரிங்களா? அதனால இந்த கான்செப்ட சொல்லியிருக்கிறாங்க. உலக நாடுகளும் இதை ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இந்த பாருங்க, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHOட 4 தூண்கள் எதன் அடிப்படையில இந்த ஒரு நாட்டோட மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிறத அளவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அளவீடுகளை சொல்லியிருக்கிறாங்க இந்த பதிவுல. பாருங்க, நல்ல நிர்வாகம், ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன். தெரியலாமா? ஒரு அரசாங்கம் நமக்கு எப்படி இருக்கணும்? நிர்வாகம் மிக்கதாக, ஒரு சூப்பரா நிர்வாகம் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிங்களா? என்ன நடக்குன்னு தெரியாம, யாருக்கு என்ன ஆனது தெரியாம, ஏழைகள் எப்படி கஷ்டப்பட்டா என்ன, ஒரு நோட்டிபிகேஷன், எக்ஸாம் நோட்டிபிகேஷன் சரியா ரிசல்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்குமே இருக்காது. ஒரு நல்ல நிர்வாகம் இருக்கிற இடத்துல இருக்காது. அதனால நல்ல நிர்வாகம் இருந்தா அந்த மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பில்லரா சொல்றாங்க. சரி, 4 பில்லர்ஸ். சரியா? ஞாபகம் 4 பில்லர்ஸ்ல நம்பர் 1 இதுதான். ஓகேவா? அடுத்து நிலையான சமூக பொருளாதார மாநாடு. சரி, பொருளாதார மேம்பாடு. சரி, என்ன சொல்றாங்க? சமூக பொருளாதார மேம்பாடு, சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்களா? எப்படி இருக்கணும்? கரெக்டா நிலையா நிலைச்சிருக்கணும், சஃபிசியன்ட். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கணும். சும்மா ஒரு நாள் இந்த சமூக பொருளாதார மேம்பாடு அடைஞ்சிட்டு அடுத்த நாள் கஷ்டப்பட்டு கூடாது. அந்த சமூக பொருளாதார மேம்பாடு, சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூஸா, கன்சிஸ்டன்சியா அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த மக்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு 2வது பில்லர்ல சொல்றாங்க, செகண்ட் பில்லர். அடுத்து கலாச்சார பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம நாகரிக காலத்துல எவ்வளவுதான் முன்னேறி பெருசா இருந்தாலும் சரி, சில பாரம்பரியமிக்க கலாச்சார சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாதான் எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரி, அந்த உதாரணமாக கோயில் திருவிழா, சில பண்டிகைகள், அதெல்லாம் சொல்லலாம். அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சரி, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? நம்ம எவ்வளவுதான் நல்லா எல்லா பொருட்கள் வளங்கள் எல்லாமே இருந்தாலும் ஒரு நல்ல சுற்றுச்சூழல் இருந்தாதான் எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். சரிங்களா? இப்ப நமக்கு சரியான நேரத்துல மழை பொழிவு, சரியான நேரத்துல வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாதான் சரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு தலையில நடக்குது. வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்யுது, மழை பெய்யுற நேரத்துல இதெல்லாமே நடக்குது. அதனால நிறைய அதே மாதிரி அதிகப்படியான மக்கள் தொகை எல்லாம் வர்றதுனால மரங்கள் எல்லாம் வெட்டுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் காரணமாக அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிட்டு இருக்குது. சரிங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டோட முக்கியமான 4 பில்லர்ஸ் எதெல்லாம்? நல்ல நிர்வாகம், நிலையான சமூக பொருளாதார மேம்பாடு, கலாச்சார பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சரிங்களா? இதுதான் அந்த 4 பில்லர்ஸ். ஓகேவா? சொன்னது யாருமா? ஜிக்மே சிங்கே வாஞ்சுக். எந்த நாட்டோட மன்னர்? பூட்டான் நாட்டு கிங். 1970s சொல்லியிருக்கிறாரு, மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, இது வந்து எக்கனாமிக்ஸ் உள்ள கான்செப்ட். இப்போ பாருங்க, உலக மகிழ்ச்சி அறிக்கை. சரியா? வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 2025. சரிங்களா? இது வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட். சரி, அந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு ஆனுவல் ரிப்போர்ட், வருடாந்திர அறிக்கை. இந்த அறிக்கை யாரு ரிலீஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிப்பாங்க? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம், அப்புறம் பார்த்தா கேலப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அடுத்து ஐநாவின் நிலையான மேம்பாட்டு தீர்வுகள் வலையமைப்பு மற்றும் ஒரு ஆசிரியர் குழுவுடன் இணைந்து வெளியிடுகிறது. சரிங்களா? லிஸ்ட் பெருசா இருந்த மாதிரி இருக்குது. நீங்க தெரிய வேண்டியது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம் மற்றும் ஐநாவின் நிலையான மேம்பாட்டு தீர்வுகளுக்கான அந்த வலையமைப்பு, இந்த நெட்வொர்க். சரிங்களா? இவங்க வெளியிட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா மொத்தம் 147 நாடுகள்ல கணக்குல எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? எந்த நாட்டு மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனை நாடுகள்? 147 நாடுகளை கணக்குல எடுத்துக்கிறாங்க. அந்த 147 நாடுகள்ல எந்த நாடு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நம்முடைய அண்டை நாடுகள்ல எது வந்து நம்ம டாப்ல இருக்கிறாங்க, இந்தியா இந்த மகிழ்ச்சி குறியீடுல எந்த இடத்துல இருக்காங்க, அதுதான் இப்போ பார்க்க போறோம். சரியா? பாருங்க பாருங்க, அந்த உலக மகிழ்ச்சி குறியீடுல டாப்ல இருக்க நாடு எதுன்னு பார்த்தா பின்லாந்து. பாருங்க, தொடர்ந்து 8வது ஆண்டாக முதலிடம். சரி, அந்த நாட்டு மக்கள் தான் அந்த 4 குறியீடுகள் சொன்னல, ஒரு சமூக பொருளாதார குறியீடு, அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நல்ல ஒரு நிர்வாகம், அரசு நிர்வாகம் நல்லா இருக்குது, இப்படி எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு தொடர்ந்து 8வது ஆண்டாக உலகத்திலே ரொம்ப ஹாப்பியா இருக்கிற நாடு எது சொல்றாங்க? பின்லாந்து. சரிங்களா? கவனமா இருங்க. நம்பர் 1 பின்லாந்து. அடுத்து 2ஆம் இடத்துல 10க்கு 10 வாங்கி டென்மார்க் 2ஆம் இடம். 3ஆம் இடத்துல ஐஸ் வச்சு யார் 3ஆவது இடத்துக்கு வந்துட்டாங்க? ஐஸ்லாந்து வந்திருக்கிறாங்க. சரிங்களா? கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. அடுத்து 4ஆவது இடத்துல ஸ்வீடன், 5ஆம் இடத்துல நெதர்லாந்து. இதான் முதல் 5 நாடுகள் உலகத்திலே ஹாப்பியா இருக்கிற நாடுகள் பட்டியல். கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும், கவனமா இருங்க. அடுத்து மகிழ்ச்சி அற்ற நாடுகளின் பட்டியல். இவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல மகிழ்ச்சி இல்லாம, அங்க ஒரு நிலையான அரசு இல்லாம,
சரிங்களா? உள்நாட்டு கலவரங்கள், பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியே இல்லாம கவலையோட இருக்கிறாங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, அந்த பட்டியல நம்பர் 1 ஒரு டாப்ல இருக்க நாடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், அடுத்த லிஸ்ட்ல சியரா லியோன், அடுத்து லெபனான். இதுதான் கடைசியா இருக்கிற ஒரு 3 நாடுகள். கவனமா இருங்க. சரி, இந்த பட்டியல நம்முடைய இந்தியா எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 118வது இடத்துல இருக்கிறாங்க. 118. சரியா? 118வது இடத்துல இருக்கிறாங்க. நம்முடைய பாகிஸ்தான், அண்டை நாடு, சகோதர நாடு பாகிஸ்தான் 109வது இடத்துல இருக்கிறாங்க. பாருங்க, மொத்தம் எத்தனை நாடுமா? 147. அதுல இந்தியாவோட பிளேஸ் பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல 118. ஓகேவா? இது வந்து இந்தியா. பாகிஸ்தான் பாருங்க, பாகிஸ்தான் எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? அது 147. அவுட் ஆஃப் 147ல 109வது இடம். அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் கம்பேர் பண்ணும்போது யார் பெட்டரா இருக்கிறாங்க? பாகிஸ்தான் தான், அந்த பாகிஸ்தான் நாட்டு மக்கள் தான் ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அறிக்கையில சொல்லிக்கிறாங்க. உள்நாட்டு கலவரம், சரியா, நிறைய தீவிரம் தொடர்பான நிறைய பிரச்சனைகள், சாப்பிடுறதுக்கு காசு இல்ல, சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல, அப்படி நிறைய பிரச்சனைகள் போனாலும் பாகிஸ்தான் நாட்டு மக்கள் தான் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. சரியா? அடுத்து நம்முடைய அண்டை நாடு நேபாளம் பாத்தீங்கன்னா 68வது இடத்துல இருக்கு, பெட்டரா இருக்கிறாங்க. அடுத்து சீனா 68வது இடம், நேபாளம் 92வது இடம். சரி, அண்டை நாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்கும். கவனமா இருக்கு. சரிங்களா? நம்மளை விட கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்குது ஸ்ரீலங்கா. 133 133வது இடத்துல ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க. வங்கதேசம் அடுத்த இடத்துல இருக்காங்க, 134வது இடம். சரிங்களா? இப்படியும் கேட்கலாம். வேர்ல்டு லெவல்ல பின்லாந்து முதலிடம், தொடர்ந்து 8வது ஆண்டாக முதலிடம். இந்தியா 118வது இடம், பக்கத்துல பாகிஸ்தான் 109வது இடம். சரியா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, கவனமா இருங்க. அடுத்து போலாமா? அடுத்த குறியீடு. சரிங்களா? பாருங்க, செயல்திறன் குறியீட்டு எண் அல்லது வாழ்க்கை தர குறியீடு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செய்திறன். சரியா? பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், செய்திறன் குறியீட்டு எண் சொல்லுவாங்க. சரியா? பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அல்லது செயல்திறன் குறியீட்டு எண். சரிங்களா? பாருங்க, வாழ்க்கை தர குறியீடு பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் என்பது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரம் அல்லது நல்வாழ்வை அளவிடுவதற்கான ஒரு முயற்சியாகும். இந்த மதிப்பு 3 புள்ளி விவரங்களின் சராசரியாகும். சரிங்களா? ஒரு 3 இண்டெக்ஸ் வச்சுட்டு தான் அந்த நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 1, அடிப்படை எழுத்தறிவு விகிதம், இந்த பேசிக் லிட்ரேசி ரேட். சரியா? நம்பர் 3, குழந்தை இறப்பு மற்றும் 1 வயதில் ஆயுள் காலம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தை இறப்பு விகிதம். சரிங்களா? பாத்துக்கோங்க, குழந்தை இறப்பு விகிதம், டெத் ரேட். அடுத்து 1 வயதில் ஆயுள் காலம், அது என்ன சொல்லுவாங்க? IMR. சரியா? குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள இறந்து போயிட்டாங்கன்னா இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் சொல்லுவாங்க. சரிங்களா? இதன் அடிப்படையில் அந்த மக்களின் வாழ்க்கை தரம் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்டை யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தா டேவிட் மோரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சுகாதாரம். சரிங்களா? சுகாதாரம், குடிநீர், ஊட்டச்சத்து, கல்வி போன்ற பல்வேறு குறிகாட்டிகளை இவை உள்ளடக்கும் சொல்லிக்கிறாங்க. இது பொதுவா சொல்லிட்டாங்க. மொத்தத்துல அந்த மக்களின் வாழ்க்கை தரம், செயல்திறன், நம்ம செயல் மிக்கதாக இருந்தாதான், ஓகேவா, நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவா இருந்தாதான், நல்ல உடல் உழைப்பு போட்டாதான் நம்மளும் ஹாப்பியா இருப்போம், குடும்பமும் ஹாப்பியா இருக்கும், இந்த நாடும் முன்னேறும் அப்படிங்கிற கான்செப்ட் யாருமா சொல்லிக்கிறாங்க? மோரிஸ், டேவிட் மோரிஸ் 1972ல சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இது வந்து 2வது குறியீடு. 3வது குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான, இதுவரைக்கும் சொன்னது ஒருவேளை கேட்கலாம், கேட்காம கூட விடலாம். 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு சொல்லி பாருங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது எக்ஸாம்ல கேட்காத ஏரியாவே இருக்காது. ஏதாச்சும் ஒண்ணு கேட்பாங்க. ஒண்ணு யாரு இந்த அறிக்கை வெளியிட்டாங்க, இல்லாட்டினா முதல் முறையாக இந்த கான்செப்டை யாரு அறிமுகப்படுத்தினாங்க, வேர்ல்டுல எந்த நாடு முதலிடத்துல இருக்கிறாங்க, இந்தியா எந்த இடத்துல இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை இதுல இருந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. கவனமா இருக்கு. சரியா? பாருங்க, 1990ஆம் ஆண்டில் பாகிஸ்தானை சேர்ந்த பொருளியலாளர் யாருமா? மஹபூப் உல் ஹக். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு புகழ்பெற்ற ஒரு எக்கனாமிஸ்ட், அவரோட பேரு மஹபூப் உல் ஹக். சரியா? அவர் மற்றும் இந்திய பொருளியலாளர், இந்தியாவை சேர்ந்த முக்கியமான ஃபேமஸான எக்கனாமிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமர்த்தியா சென் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கான்செப்டை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூப் உல் ஹக். அதை சூப்பரா மேம்படுத்தியவர் யார் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அமர்த்தியா சென். சரிங்களா? எந்த வருஷம் மஹபூப் உல் ஹக் அவர்கள் அந்த HDI அறிக்கை, HDI தொடர்பான ஒரு கான்செப்டை உலகிற்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா 1990ல, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஏன் முக்கியமானது, எதுக்குப்பா இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ஒரு நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நல்வாழ்வை மதிப்பிடுவதற்கு ஒரு பயனுள்ள கருவியாக எது இருக்குது? மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இது அரசாங்கங்கள் மற்றும் திட்டமிடுபவர்களுக்கு மனிதவள மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து கொள்கைகளை வகுக்க உதவுகிறது. மனித வளம் அப்படின்னா என்னமா சொல்ல பார்க்கலாம்? மனித வளம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க? 142 143 crore தாண்டியாச்சு. சரிங்களா? இது வந்து மக்கள் தொகை. அந்த மொத்த மக்கள் தொகையில மனித வளம் அப்படிங்கறத யாரதான் சேர்க்க முடியும் அப்படின்னா, யாரு ஆரோக்கியமா இருக்கிறாங்க, யாரு வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் யார் கத்துக்கிறாங்க, டைப் ரைட்டிங் யாருக்கு தெரியும், கம்ப்யூட்டர் நாலேஜ் யாருக்கு இருக்குது, யார் வந்து உடல் உழைப்பை போட்டு நல்லா வேலை செய்ய முடியும், திறன் மேம்பாடு யார்கிட்ட நிறைய இருக்குது, இப்படிலாம் பல்வேறு விஷயங்களை வச்சுதான் என்ன சொல்ல முடியும்? அவங்கள மனித பலம், ஹியூமன் ரிசோர்ஸ்ல சொல்ல முடியும். எதுவுமே இல்லாம பேருக்கு எண்ணிக்கையோட எண்ணிக்கா இப்படியே உட்காந்துருந்தா நம்ம பாப்புலேஷன்ல தான் இருப்போம். சரிங்களா? ஆனா எக்ஸ்ட்ரா டேலண்டோட ஒரு நல்ல குவாலிபிகேஷனோட யார் இருக்காங்களோ அவங்களா மனித வளத்துல நம்ம சேர்க்க முடியும். சரிங்களா? ஓகே, அதுதான் இங்க சொல்ல வராங்க, கவனமா இருங்க. சரியா? அடுத்து மனித வள மேம்பாட்டு அறிக்கை. சரிங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யாரு வந்து உலக லெவல்ல வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? வளர்ச்சி திட்ட அமைப்பு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன் ஃபுல் ஃபார்ம் என்னமா? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐநாவின் வளர்ச்சி திட்ட அமைப்பு. இவங்க தான் வேர்ல்டு ஃபுல்லா அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த அமைப்பு UNDP. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1965. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஐக்கிய நாடுகள் சபை ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு. சரியா? போட்டித் தேர்வுகளோட நைனா யாரு? ஐநா. எப்பவுமே நான் அதான் சொல்லுவேன், கவனமா இருங்க. ஏன்னா யுனைடெட் நேஷன்ல இருந்து நிறைய அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள் நிறைய அறிக்கைகள், நிறைய நிதிகள், ஓகேவா, அப்புறம் பாரம்பரிய நினைவு சின்னங்கள், நிறைய திட்டங்களை அறிவிப்பாங்க. அது கண்டிப்பா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயும் சப்ஜெக்ட்லயும் நம்ம படிப்போம். படிக்கும்போது அந்த அமைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுல முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அமைப்புமா? UNDP அமைப்பு. இவங்க தான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடுகளும் மனித வளத்துல யார் சிறந்திருக்காங்களோ அது தொடர்பான அந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. இந்த அறிக்கையை இந்திய அளவுல யார் வெளியிடுவாங்கன்னு பார்த்தா நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு UNDP-யோட அந்த HDI அறிக்கை அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சரியா? பாருங்க, ஆண்டுதோறும் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடுகிறது எந்த அமைப்பு? UNDP. இந்த அறிக்கையில் பல்வேறு நாடுகளில் அந்த HDI தரவுகள் மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்த தகவல்கள் இடம்பெறும். சரி, தொடர்ந்து பாருங்கம்மா. மனித வள மேம்பாட்டு குறியீடு HDI என்பது 3 குறிகாட்டிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு மனித வளர்ச்சியில் சராசரி சாதனையை அளவிடும் ஒரு கூட்டு குறியீடாகும். எத்தனை இண்டெக்ஸ் சொல்றாங்க? 3 குறியீடுகள். அதுல கல்வி அப்படிங்கறத 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதோட சேர்த்தா 4ல வரும். ஆனா பொதுவா சொல்றது எத்தனை இண்டெக்ஸ் தான் இருக்கு? மொத்தம் 3 இண்டெக்ஸ் தான் வரும். எதை அளவிடுறதுக்கு? HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அளவிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளின் எண்ணிக்கை 3. சரிங்களா? சரி, அது எதெல்லாம் சொல்லி பாருங்க. பிறப்பின் போது ஆயுள் காலம். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்பெக்டட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. சரியா? பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாங்க. சரிங்களா? இந்த பிறப்பின் போது ஆயுள் காலம் அப்படி சொல்றாங்களா, இது வந்துட்டு ஐநாவோட நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஐநாவோட நிலையான தன்னிறைவு வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரிங்களா? மொத்தம் எத்தனை இலக்கு இருக்குமா? மொத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா, மொத்த கோல் பார்த்தீங்கன்னா 17 இலக்குகள் இருக்குது. இந்த இலக்குகள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட வருஷம் 2015. எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும்? 2030. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானதுமா, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேற வழியே கிடையாது. ஐநாவோட நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் மொத்தம் 17. அந்த 17 இலக்குகளும் சொன்னது 2015ல எந்த ஆண்டுக்குள்ள உலக நாடுகள் அடைய வேண்டும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும். சரிங்களா? அந்த SDG இலக்குல பிறப்பின் போது அந்த ஆயுள் காலம், சரி, எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த நிலையான வளர்ச்சி இலக்குல எத்தனை இடத்துல வராங்க? நம்பர் 3ல வராங்க. 17 இலக்கிலும் ஆர்டர் மாறாம மனப்பாடம் பண்ணிக்கும். சரி, 3ஆம் இடத்துல இருக்கு இந்த எதிர்பார்க்கப்படும் அந்த ஆயுள் காலம். அடுத்து எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பின் ஆண்டுகள். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அது பாத்தீங்கன்னா SDGல இலக்கு 4.3ல வருது. சரி, 4.3ல வருது. அடுத்து சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகள், மீன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். மீன்ஸ்னா சராசரி சொல்லுவாங்கல்ல, மீன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அது வந்துட்டு SDG இலக்குல 4.4 அந்த லிஸ்ட்ல வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்து 4ஆவதா இருக்கிறது மொத்த தேசிய வருமானம். சரியா? மொத்த தேசிய வருமானம் எவ்வளவு இருக்கு?
அதுல தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது SDG இலக்குல 8.5ல வருது. சரிங்களா? இந்த நாளைய வச்சுதான் ஒரு நாடு மனித வளத்துல டாப்ல இருக்காங்களா லாஸ்ட்ல இருக்காங்களா அப்படிங்கறத அளவிட முடியும். யாரு இந்த அறிக்கையை இன்டர்நேஷனல் வெளியிடுறாங்க? இன்டர்நேஷனல் லெவல்ல UNDP அமைப்பு, இந்தியாவுல நிதி ஆயோக் வெளியிடும். சரியா? பாருங்க, அடுத்து பாருங்க, HDI அறிக்கை 2022. சரிங்களா? 22ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையின்படி அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கையில முதல் இடத்தில் உள்ளது சுவிட்சர்லாந்து. சரியா? முதலிடம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து. சரியா? ஸ்வீட்டடு கொண்டாடு. ஏன்னா ஃபர்ஸ்ட் யாரு? சுவிட்சர்லாந்து. சரியா? சுவிட்சர்லாந்து முதலிடம். 2ஆம் இடத்துல நார்வே, 3ஆம் இடத்துல ஐஸ்லாந்து. ஹாப்பி இண்டெக்ஸ்ல யார் பார்த்தோம்? நம்பர் 1ல பின்லாந்து. சரிங்களா? பின்னாடி இருந்தாலும் டாப்ல இருக்கிறது 8வது வருஷமா யாருதான்? பின்லாந்து முதலிடம். இங்க பாக்குறது முதலிடத்துல யார் இருக்கிறா? சுவிட்சர்லாந்து. அதனால ஸ்வீட்டடு கொண்டாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல நார்வே. சரியா? சுவிட்சர்லாந்து, நார்வே. அடுத்தாப்புல ஐஸ்லாந்து. ஞாபகம், ஐஸ்லாந்து, அயர்லாந்து கிடையாது, ஐஸ்லாந்து. SNI. ஓகேவா? கவனமா இருங்க. இந்த பட்டியல்ல இந்தியா 132வது இடத்தை பெற்றுள்ளது. சரிங்களா? 131ல இருந்து 132 இடத்திற்கு பின்தங்கி இருக்கிறாங்க இந்த பட்டியல்ல. இந்த அறிக்கையில இந்தியா பெற்ற மொத்த மதிப்பெண்கள் 0.633. சரிங்களா? இது இப்போதைக்கு போதும். ஏன்னா இது வந்து 2022க்கான அறிக்கை. அடுத்த லிஸ்ட்ல பாருங்க, HDI அறிக்கை 23-24. சரியா? 23-24ஆம் ஆண்டிற்கான அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் கடைசியாக வெளியிடப்பட்டது. சரிங்களா? இதில் முதல் 3 இடங்களை பெற்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல போன பட்டியல்ல யாரு டாப்ல இருந்தாங்க? சுவிட்சர்லாந்து முதலிடம், 2ஆம் இடத்துல நார்வே, சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐ ஃபார் ஐஸ்லாந்து. ரிவர்ஸ்ல பாருங்க, INS நம்மளுடைய கப்பல்கள். சரி, போர் கப்பல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பேர் வரும்? INS அப்படிங்கிற பேர்ல வரும். அது ரிவர்ஸ்ல வருது பாத்துக்கோங்க, SNI. சரி, சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து. இதான் முதல் 3 நாடுகள் வந்திருக்கிறாங்க இந்த பட்டியல்ல மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல சிறந்து விளங்கும் நாடுகள் டாப் 3. அடுத்து கடைசி 3 நாடுகள் டாப். சரி, இது வந்து மேல பார்த்த டாப் 3 நேஷன், இங்க பார்க்கிறது பாட்டம். சரியா? கடைசி 3 இடங்கள் சொமாலியா. இந்த கடற்கொள்ளை அப்படின்னாலே ஞாபகம் வர வேண்டியது ஆப்பிரிக்கால இருக்கிற அந்த சொமாலியா. அடுத்து உள்நாட்டு கலவரம் பயங்கரமா போயிட்டு இருக்கிற தெற்கு சூடான். அதே மாதிரி மத்திய ஆப்பிரிக்க குடியரசு. சரிங்களா? இதுவும் இந்த 3 நாடுகளுமே கிட்டத்தட்ட எங்கதான் இருக்கிறாங்க? ஆப்பிரிக்க கண்டத்துல தான் இருக்குது. இவங்க தான் கடைசி இடத்துல இருக்கிறாங்க. அப்போ டாப்ல இருக்குது சுவிட்சர்லாந்து, கடைசியில இருக்க நாடு எதுமா? சொமாலியா. மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து பெரிய பொருளாதார நாடுகள். சரி, அமெரிக்கா அந்த மாதிரி பெரிய பெரிய பொருளாதார நாடுகள் எவ்வளவு புள்ளிகளை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமெரிக்கா பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, சுவிட்சர்லாந்து 0.967 தான், அமெரிக்கா 0.927, இங்கிலாந்து 0.889, ஜப்பான், ரஷ்யா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா ஸ்கோர் பெற்று ஒரு டாப் லெவல்ல இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, இந்த குறியீட்டில் தரவரிசைப்படுத்தப்படாத நாடுகள். சரிங்களா? அதாவது அந்த நாட்டுல என்ன நடக்குன்னே தெரியாம, டேட்டாவே கலெக்ட் பண்ண முடியாம, இந்த ரேங்கிங் பட்டியல்ல யாரும் சேர்க்க முடியல அப்படின்னு பார்த்தா கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு, அதாவது வடகொரியா, நார்த் கொரியா மற்றும் மொனாக்கோ, இந்த 2 நாடுகளோட பட்டியல் தான் இதுல சேர்க்க முடியல. யாரால? UNDP அமைப்பினால. சரிங்களா? அப்ப யாரு இதுல நம்பர் 1 இருக்கிறாங்கமா? சுவிட்சர்லாந்து, கடைசி இடம் சொமாலியா, மறக்க கூடாது. சரியா? அடுத்து சரி, இது வந்து உலக லெவல்ல பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்திய கண்ணோட்டம். இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல இந்தியா எந்த இடத்துல என்னென்ன மதிப்பெண்கள்லாம் பெற்றிருக்கிறாங்க, என்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியாவின் சராசரி ஆயுள் காலம் சரியா 2022 எவ்வளவு இருக்குமா? 67.7 ஆண்டுகளை எட்டியுள்ளது. கடைசி வெளியிடப்பட்ட 23-24ஆம் ஆண்டிற்கான அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல இந்தியாவோட சராசரி ஆயுள் காலம் எவ்வளவு இருக்குது? 67.7 ஆண்டுகள். இதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில நம்மளுடைய அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளவு இருந்திருக்குது? 62.7 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நம்மளுடைய ஆயுள் காலம் அதிகரிச்சிருக்குது, ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அடுத்து இந்தியாவின் மொத்த தேசிய வருமானம் சரி, கிராஸ் நேஷனல், ஓகே, கிராஸ் நம்மளோட தேசிய வருமானம் சரி, நேஷனல் இன்கம், கிராஸ் நேஷனல் இன்கம், ஓகேவா? தனிநபர் வருமானம், ஓகேவா? பாருங்க, 6,951 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. சராசரியாக நம்முடைய பெர் கேபிட்டா இன்கம் சரியா, PCI, தேசிய வருமானத்திலிருந்து பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை, மொத்த மக்கள் தொகை டோட்டல் அந்த இன்கம் சரியா, இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், இத கணக்கிட்டாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தனிநபர் வருமானம். ஒரு தலைக்கு இந்தியாவில் சராசரியாக எவ்வளவு வருமானம் வருது அதை கணக்கிட முடியும். அப்படி கணக்கிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்குமா?
$6,951 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது கம்பேர் பண்ணும்போது 6.3% அதிகரிப்பை குறிக்கிறது. இதுக்கு முன்னாடி இதை விட 6.3% அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகளில் அதிகரிப்பு உள்ளது. ஒரு நபருக்கு இது 12.6 உள்ளது. இது தனித்தனியா ஒரு குறியீடுகள்ல இந்தியா பெற்ற புள்ளிகள். அடுத்து இந்தியா எந்த ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தரவரிசை பாருங்க. HDI மதிப்பெண் இந்தியா 2022ஆம் ஆண்டில் பெற்ற புள்ளிகள் 0.644. அதுக்கு முன்னாடி 0.633. 132வது இடம். இந்த பட்டியல இந்தியா 134வது இடம். எத்தனை இடமா? 134வது இடம். மொத்தம் 193 நாடுகள்ல இந்தியா பெற்ற இடம் 134வது இடம். சரிங்களா? விட்டுறக்கூடாது. இதற்கான இந்தியா பெற்ற புள்ளி 0.644. சரிங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு? 0.633. அந்த டைம்ல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்கன்னா 132. இப்போ லாஸ்டா வெளியிட்ட அறிக்கையில இந்தியா பெற்ற புள்ளிகள் 0.644. இந்தியா பெற்ற புள்ளி 134. சரிங்களா? கவனம் பாருங்க. இதுதான் இந்தியா கடைசியாக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல பெற்ற புள்ளிகள் மற்றும் தரவரிசை. சரிங்களா? சரி, இப்படி இந்தியா இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்ததுனால உலகத்துல இருக்கிற அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு பட்டியல்ல இந்தியா எந்த கேட்டகரியில சேர்த்திருக்காங்க அப்படின்னா நடுத்தர மனித வளர்ச்சி, மீடியம். சரி, அந்த மீடியம் அப்படிங்கிற கேட்டகரியில இந்தியாவை சேர்த்துக்கிறாங்க. அப்ப இந்தியா எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 134வது இடம். பெற்ற அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஸ்கோர் பாத்தீங்கன்னா 0.644. அதே மாதிரி இந்தியா எந்த பட்டியலில் மனிதவள மேம்பாட்டு குறியீடுல சேர்த்துக்கிறாங்க? நடுத்தர மனித வளர்ச்சியின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, பாருங்க. இத இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியிட்டாங்கன்னு சொன்னோம்ல 23-24, அதோட மைய கருத்து அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். அந்த மைய கருத்து தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடையூறுகளை தகர்த்தல், பிரிவினை மிகுந்த உலகில் பெரும் ஒத்துழைப்பினை மீள் உருவாக்குதல். இதுதான் இந்த 23ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட அந்த HDI அறிக்கையோட மைய கருத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுல இந்தியா எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 134வது இடம். சரியாமா? ஓகே, இதெல்லாம் இனிமே நம்ம அடுத்த பிரிவுல பார்க்கலாம். அப்ப இந்த பகுதியில் என்ன பார்த்திருக்கோம்? பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாடு பார்த்தோம். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சினா என்ன, அது எதை வைத்து அளவிட முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம். அடுத்ததாக அது எந்த நாடுகளில் காணப்படும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சில பொருளாதார மேம்பாடுனா என்ன, எதெல்லாம் உள்ளடக்கியது பொருளாதார மேம்பாடு. சரிங்களா? அந்த ஒவ்வொரு குறியீடுகளையும் யாரு சொன்னாங்க, அந்த குறியீடுகளை என்னென்ன அந்த இண்டிசஸ், சரியா, குறியீடுகள் உள்ளடக்கங்கள் எதெல்லாம் இருக்குது, அந்த பட்டியல், அந்த குறியீடுகள்ல யாரு வெளியிடுறாங்க, அந்த பட்டியல எந்த நாடு முதலிடம், இந்தியா எந்த இடத்துல இருக்கு, அதெல்லாம் இந்த 3வது வீடியோ பதிவு நம்ம பார்த்திருக்கோம். இனிமே தொடர்ந்து பொருளாதாரத்துறை உள்பிரிவுகள் என்ன, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் எவை, அப்படியே திட்டமிடலின் வரலாறு, அப்படி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க. சும்மா அரைகுறையா தள்ளிட்டு போகாதீங்கம்மா. சரிங்களா? ஏன்னா நம்ம அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் லிங்க் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், பொது அறிவு இருக்கும், சப்ஜெக்டே இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லா பார்த்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.